நாம் தற்போது பார்க்க இருப்பது 2024ஆம் வருடத்திற்கான வருடாந்திர பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிலையான கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி, ராகு, கேதுக்கள் இவை ஓரளவு நல்ல நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்களே. உங்களுடைய துல்லியமான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட தசா, புத்தி, அந்தரம், சுட்சமம் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் அதற்கான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த நேரம், தேதி இது நமக்கு கிடைக்கணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லலாம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. 2024ஆம் வருஷம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 4 மாதங்கள் நட்பு, ஆட்சி, உச்சம் என்ற நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் நல்ல பலன்களையே பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதோடு மட்டுமல்லாது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ரொம்ப அற்புதமான விசேஷமாகும். உங்களுக்கு 12ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மீனத்திலையும் கன்னியிலையும் ராகு கேதுக்கள் என்று செல்வது ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷ அமைப்பு. மேலும் உங்களுக்கு வருடாந்திர கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் மட்டுமே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு மாற போகிறார். இப்போ உங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்குற பட்சத்தில் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லியிருக்கேன். அதே போல் 12ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது, 12ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருக்கிற இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்புன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ 12ஆம் இடத்துல ராகு போகிறது எப்படி இருக்கும்? உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக அவர் எங்கே போகிறாருன்னு பார்க்கும்போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் போகிறாரு. அப்போ என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் தருவார்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் இந்த காலகட்டங்கள் என்ன மாதிரியான வேறு ஏதாவது விசேஷம்னு பார்க்கும்போது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. தொழிலில் ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஜாஸ்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய உழைப்பு பெரிதாக வெளியில் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலமாக அந்த வேலை செய்யக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களில் ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு, வெளி தேசம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீட்டில் ஒரு துளசி மாடம் வைத்து வழிபாடு பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, நீராடுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும்.